ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் vlogs. ஸோ இப்போ வழக்கம் போல ஒரு பிக் பாஸ் அப்டேட்டோட தான் வந்திருக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 7 சீசன் வந்து கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் சீசன் வந்து விஜய் சேதுபதி வந்தாரு, புதுசாக உள்ள சூப்பராகவே பண்ணாரு. சீசன் 9மே வந்து விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. ப்ரோமோ ஷூட்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த ப்ரோமோ ஷூட்ஸ் முடிஞ்சு நம்மளுக்கு ட்ரெய்லர் அதுவுமே லான்ச் பண்ணிட்டாங்க விஜய் டிவியில். வழக்கமாகவே எப்பயுமே இந்த ப்ரோமோ ஷூட் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ட்ரெய்லர் லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 1st வீக்ல வந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைமும் நம்ம அக்டோபர் 5th வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி அந்த டேட்டா தான் இருக்கும். இந்த கண்டஸ்டன்ட்லாம் வரப்போறாங்க பிக் பாஸ்க்குள்ள அப்படின்னு நிறைய பேர் ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. யாரெல்லாம் வராங்க, பிக் பாஸ் அப்டேட் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆன்சர்ஸோட வரணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அது எல்லாம் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ நிறைய கண்டஸ்டன்ட், அதாவது பிக் பாஸ்ல விஜய் டிவியில் இருக்க செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ இந்த டைமும் அது மாதிரி தான் விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஈவன் நானும் அதான் சொல்லுவேன். ஸோ கன்ஃபார்ம் ஒரு 10 பேராச்சும் வந்து 20 பேர் வராங்க அப்படின்னா ஒரு 10 பேராவது நல்ல விஜய் டிவி முகங்களாக தான் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஷோர். அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் வராங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் கதிர், அப்புறம் நம்ம இனியா, பாக்கியலட்சுமி சீரியல் இனியா, ஷபானா, இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ்லாம் உள்ள வரப்போதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வினோத் பாபு, அதுக்கப்புறம் விஜய் பார்வதி, அப்புறம் சிவரஞ்சனி, அதாவது தீபக்கோட ஒய்ஃப், இவங்கெல்லாம் வந்து வரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில வின் பண்ண புவியரசு, பாக்கியலட்சுமி இனியா, அது மட்டும் இல்லாம சாண்டி மாஸ்டரோட கொழுந்தியா, அதாவது சிந்தியா, அவங்களும் வரதா இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபைனலா வந்து நம்ம குக் வித் கோமாளியில இருக்க உமர், ஸோ இவரும் உள்ள வரலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பூனம் பாஜவும் வரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பா. ஸோ பிக் பாஸ்க்குள்ள யார் போறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதை வந்து சஸ்பென்ஸா மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்பயுமே பிக் பாஸ்க்குள்ள ஒரு 20 மெம்பர்ஸ் போறாங்க அப்படின்னா 20 பேர் மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 40 to 50 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து லாஸ்ட் மினிட்ல தான் விஜய் டிவி வந்து இவங்கெல்லாம் உள்ள போட்டோம் அப்படின்னு அனுப்புவாங்க. பிகாஸ் என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும் அப்படின்னா ஹெல்த் செக்அப்லாம் பண்ணிட்டு தான் உள்ள கண்டஸ்டன்ட் அனுப்புவாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 20 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கண்டஸ்டன்ட்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல யாரையும் அவங்க ட்ரீட் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் பேக்கப்க்கு எப்பயுமே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் அந்த ஹெல்த் ஃபிட்னஸ் இதெல்லாம் பொறுத்து தான் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து உள்ள போவாங்க. ஸோ அதனால அது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய ப்ளூபர்ஸ் ரெடி பண்ணி இது மாதிரி நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்கெல்லாம் போறாங்க அவங்களாம் போறாங்க அப்படின்னு நிறைய பேர் கிளப்பி விட்டுருவாங்களா. ஸோ மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருப்பாங்க, ஓ இவங்க தான் வராங்களா பார்த்துக்கலாம் அப்படின்லாம். ஸோ அது மாதிரி எதுவும் சான்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணுறது. ஸோ இவங்கெல்லாம் வராங்களா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி அதில் டிஆர்பி பார்க்கறது தான் வந்து நம்ம விஜய் டிவி சொல்லவா வேணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற சேனல்ஸில் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி போன கண்டஸ்டன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் வேணால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தியாவாக இருக்கட்டும், சிவரஞ்சனியாக இருக்கட்டும். பட் எந்த அளவுக்கு அதெல்லாம் ட்ரூத் அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஷோவில் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன லிஸ்ட்டில் எல்லாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஒரு சிலர் வரலாம், ஒரு சிலர் வரமாட்டாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இது வரைக்கும் சொல்கிற எல்லா ஸ்பெகுலேஷனுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். யாருக்கும் யார் போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. அது மாதிரி பிக் பாஸ் போகிற கண்டஸ்டன்ட்ஸ் யாருமே வந்து அதை வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ போனாங்க அப்படின்னா அவங்க சைன் பண்ணி கொடுக்கணும், இது மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரிய வந்தது அப்படின்னா அந்த கொரோனா டைமில் வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து 20 மெம்பர்ஸ் ஒரு 16 பேர் உள்ளே போனாங்க. ஆனால் வந்து 35 பேர்கிட்ட குவாரண்டைன் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து இந்த விஜய் கண்மணி அவங்கெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. நியூஸ் ரீடர் கண்மணி அவங்க எல்லாமே குவாரண்டைனில் இருந்ததா கேள்விப்பட்டேன். ஆனால் ஃபைனலாக வந்து உள்ள அவங்களாம் வரல. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இது மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு நீங்களும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ பொறுமையாக காத்திருப்போம். அக்டோபர் 5th, அதாவது அக்டோபர் 5th ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கல்ல. ஸோ கண்டிப்பாக ஷோ வரதுக்கு முன்னாடி நான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் யார் வராங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.